ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தையும் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவரை தேடி ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து புது நம்பிக்கை பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். சங்கீதம் 117:1 ஜாதிகளே கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள் என்று வாசிக்கிறோம். Praise the Lord, all you Gentiles. கர்த்தரை துதியுங்கள். நாம் துதிக்க பிறந்த மக்கள், துதிக்க முடியாமல் எழுப்பப்பட்ட மக்கள், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மக்கள். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னை நீங்க துதிங்க, துதிங்க. தாவீது சொல்லுகிறார், ஜாதிகளே கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் ஒருவர் தான் ஆண்டவரை துதிக்க பிறந்த மக்கள். நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் துதிக்க துதிக்க நமது பாடுகள் நீங்கும். அவரை துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க நமது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஒருவேளை பாரத்தோடு நம்ம காணப்படலாம். அந்த இந்த பாரத்தோடு ஆண்டோடு சமூகத்துல போய் நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது அது எப்படிப்பட்ட தடைகளானாலும் உடைந்து போய் ஒரு விசேஷத்தை விடுதலையை நம்ம உள்ளத்துல ஆண்டவர் வைக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போலாம். யார் கோயில போகாம இருக்காதீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிருபை இது. ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் என்று சொல்லி அவரை கனப்படுத்துவோம். நிச்சயமா இவரை துதிக்க 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 நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் வெளிப்படும். மிகப்பெரிய அதிசயங்களை நாம் காண்போம். ஒருவேளை எப்படிப்பட்ட இக்கட்டிலே நாம் வாழ்ந்தாலும் சரி, இன்னைக்கு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை துதித்து பாருங்க. அவர் நம் வாழ்க்கையிலே தந்த மிகப்பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை துதிப்போம், அவரை கீர்த்தனம் பண்ணுவோம், அவரை ஆராதிப்போம், அவரையே சார்ந்து நிற்போம், அவரையே தரிசிப்போம். நம் உள்ளத்திலே நீங்காத சமாதானத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமது வாழ்க்கையை செழித்தோங்க செய்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை எங்களுக்கு தந்தீரேப்பா. இந்த காலை நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆயத்தப்பட்டோமையப்பா. எல்லா ஜனங்களும் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க, உம்மை துதிக்க, நன்றி சொல்ல, நீ தருகிற நிறைவான கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீர் நம்புகிறோம். உம்மை துதிக்கிற மக்களை ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா. உம்மை துதிக்கிற மக்களுடைய வாழ்வில் கட்டுகளை உடைத்தருகிற ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷித்த மகிமை வெளிப்படும்படியான கிருபை தாரு. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீ மகிமைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.